யாத்திராகமம் யாத்திராகம புத்தகம் 2ஆம் அதிகாரம். இங்கே பாருங்கள், நம்முடைய தேவன் நம்மை படைத்தவர் மட்டுமல்ல, மிருகங்களைப் போலோ பறவைகளைப் போல படைத்து விடவில்லை. அவருடைய சாயல் நம்மளை படைத்து அவருடைய ஜீவனை தந்து அவருடைய திவ்ய சுபாவத்தை தந்து போகுமிடமெல்லாம் நம்மோடு இருந்து காக்கிற தேவன். அந்த தேவன் எவ்வளவு நம்மை இது கரிசனமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள், ஆச்சரியப்படுவீர்கள். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பார்வோன் ராஜாவினாலும் அவருடைய இராணுவத்தினாலும் அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். மட்டுமல்ல, அவர்கள் அதிகமான உபத்திரவத்தையும் அடிமைத்தனத்தையும் சந்தித்தார்கள். தாங்க முடியவில்லை. இதற்கு மத்தியில் அவருடைய இருதயத்தின் ஏக்கங்களை பாருங்கள், எப்படி தெரிவிக்கிறார் பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 23, 24 முதல். சில காலம் சென்ற பின் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, யாரு? தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். எதற்காக நினைத்தருளினார் பாருங்க, 23ஆம் வசனம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த அடிமைத்தனம், அவருடைய கொடூரமான வேதனைகள், உபத்திரவங்கள் அவர்களை சகிக்க முடியவில்லை. அவர்கள் தவித்தது மட்டுமல்ல, முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. அதான் பெருசம். எங்க? பரலோகத்தில் எட்டியது. பார்த்தீங்களா? எதை காண்பிக்கிறது? சுத்த இருதயத்தோடு நம்முடைய ஒவ்வொரு இயக்கங்களும் வேண்டுதலும் தேவையும் பரலோகத்தில் தூபமாக அவருடைய சந்நிதியில் செல்லுகிறது. நாம் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிக்கிறோம், நீதிவானுடைய ஜெபம் நறுமண தூபமாக தேவ சமூகத்தில் செல்லுகிறதா. அதே போல நம்முடைய ஏக்கம், ஜெபம் மட்டுமில்லை, இருதயத்தின் ஏக்கமே பரலோகத்துக்கு செல்கிறது. பாருங்கள், எவ்வளவு கரிசனமாயிருக்கிறார் நம்முடைய தேவன். அதன் நிமித்தம் தேவன் செய்த காரியத்தை பாருங்கள். ஒரு மனுஷனை ஆயத்தப்படுத்த தெரியும், மோசேயை. பல வருடங்களாக அவரோடு இருந்து அவரை உடைத்து உருவாக்கி ஆயத்த பண்ணி ஏற்ற காலத்தில் அவனை விடுதலை அந்த மோசை அனுப்பி தன் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ஆகவே இது எதை காண்பிக்கிறது பாருங்கள், தேவன் நம் மீது கரிசனமாய் இருக்கிற தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன், நம்முடைய தேவைகள் அறிந்த தேவன். ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை விடுதலை, எந்த பிரச்சனையில் இருந்தும், எந்த கட்டுகள் இருந்தும், எந்த வியாதிகள் இருந்தும் விடுதலை ஆக்குவதில் தேவன் உண்மையாயிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். மட்டுமல்ல, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் இங்கே நமக்கு தெரியும், நீதிமானாகிய நோவா, அவனுடைய நீதி நிமித்தம் அந்த குடும்பத்தையே தேவன் பாதுகாத்தார். மட்டுமல்ல, மெய்யாகவே தேவனோடு நடந்த சஞ்சரித்த உண்மை உத்தமமான மனுஷன். தேவன் தன் சாயலில் உண்டாக்கிற ஜனங்களின் அக்கிரமத்தையும் பாவத்தையும் கண்டு அவர்களை தேவன் அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். எவ்வளவோ எச்சரித்து பார்த்தார் தேவன். எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பி பார்த்தார், ஜனங்கள் அதற்கு மசியவில்லை. ஆகவே தன் கரங்களினால் உண்டாக்கின ஜனங்களை அதே கரங்களினால் அழிக்கிறார். அந்த நாட்களில் ஒரே ஒரு நீதிமானை தேவன் கண்டார், அதுதான் நோவா. நோவாவுடன் சொன்னார், நோவா, நீ உனக்காக ஒரு பேழையை உண்டாக்குண்டா. பேழையை உண்டாக்கினான். அந்த பேழைக்குள் நோவாவின் நீதி நிமித்தம் அவனும் அவன் வீட்டாரும் உள்ளே பிரவேசித்தார்கள். தெரியும் நமக்கு, உடனே ஜல பிரளயம், மழை, 40 நாள் தொடர் மழையினால் அது பூமி முழுவதும் என்ன நடந்தது? மிகப்பெரிய அழிவு.
சகல ஜந்துக்களும் மனுஷர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். அந்த நாட்கள் பேழைக்குள்ளே 40 நாள் பேழைக்குள்ளே இருந்த நோவாவை தேவன் நினைவு கூர்ந்தார். மட்டுமல்ல, தேவனுடைய மன இறுக்கத்தை பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைவு கூர்ந்தார்களாம். பார்த்தீர்களா? நோவாவை மட்டுமல்ல, அழிந்து போகிற மிருகங்கள், பறவைகள், நோவாவோடு இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு அவைகளையும் தேவன் காத்து கொண்டார். அவைகள் மீதும் தேவன் கரிசனமாயிருந்தார். எதை காண்பிக்கிறது? நம்மை காத்துக்கொள்கிற தேவன் நம்முடைய உடைமைகளையும் தேவன் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். படபடக்க வேண்டாம், விசுவாசத்தோடு இருப்போம். இந்த நாட்களிலும் ஞாபகம் இருக்கிறதா? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகமம் எதையுமே தேவன் கரிசனமாக இருக்கிற தன் ஜனங்களுக்காக எதையுமே எவ்வளவு அற்புதமாய் ஆயத்தம் பண்ணுகிறார் பாருங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறான். விடுதலையாக்கி கொண்டு வருகிற வேளையில் என்ன நடந்தது பார்த்தீர்களா? யாத்திராகம புத்தகம் 15ஆம் அதிகாரம், அவர்கள் ஒரு அற்புதத்தினால் அவர்கள் செங்கடலை அருகாமையில் வருகிற வேளையில் செங்கடல் திறந்தது. வெட்டாந்தரையில் நடந்து வருகிறார்கள். அதற்கு பிறகு அங்கே மாரா என்னும் ஒரு இடத்தை வருகிறார்கள். தண்ணீர் தாகம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அவர்கள் தாகத்தால் நாவெல்லாம் வறண்டு போயிற்று. அங்கே நடந்த ஒரு காரியத்தை பாருங்கள். 15ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 22 முதல். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடைக்காமல் நடந்தார்கள். 3 நாள் தொடர்ந்து தண்ணீர் இல்லை. நினைத்து பாருங்கள். அவர்கள் மாராவில் வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க முடியவில்லை. ஆகவே 25 வசனத்தை பாருங்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். பார்த்தீங்களா? மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அந்த மரத்தை வெட்டி அவன் தண்ணீரில் போட்ட உடனே மதுரமாயிற்று. மதுரமான தண்ணீரை குடித்தார்கள். நீங்கள் ஒரு விதையை போடுங்கள், அது ஒரு செடியாய் அதுக்கு ஒரு மரமாய் வளர்வதற்கு எத்தனை வருடங்கள் ஆகும்? தேவனுக்கு தெரியும். பாருங்க, அந்த மரம் அது ஒரு விதை, அது ஒரு சின்ன ஒரு செடி, அது ஒரு பெரிய மரமாய் வளர்ந்து நின்றது. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் தேவன் ஒரு மரத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தார். தெரியும், குறிப்பிட்ட நாட்களில் என் ஜனங்கள் இங்கே வருவார்கள், அவர்கள் தாகத்தினால் நார வறண்டு போகும், அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்னே அங்கே ஒரு மரத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தார். இதுதான் தேவன் நம்மோடு வைக்கிற கரிசனம். மறைந்திருக்கிற தேவன் நம்முடைய தேவைகளையோ அவர் மறைந்திருந்து ஆயத்தம் பண்ணுகிற தேவன். நான் உண்மையான விசுவாசம் என்பதோ, என் தேவன் என்னை நேசிக்கிற தேவன். எல்லா சூழ்நிலையிலும் என் தேவைகளை அவர் மறைந்திருந்து ஆயத்தம் பண்ணுகிறார். அப்படிப்பட்டவர் எல்லா சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட கஷ்டங்களிலும் மனுஷனை நோக்கி பார்க்க மாட்டார்கள். அவர்களை தயை நாட மாட்டார்கள். அவர்களுக்கு முறுமுறுக்க மாட்டார்கள். அவர்கள் தேவனையே நோக்கி பார்ப்பார்கள். ஞாபகம் இருக்கிறதா? மரியாளுடைய நாம் அதை மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மரியாள் யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். நாம் அதை மத்தேயு 1:18 வாசிக்கிறோம். நிச்சயிக்கப்பட்டிருந்து அவர்கள் கூடி வருவதற்கு முன்னே மரியாள் கர்ப்பவதியானாள். நமக்கு தெரியும், அது வாதித்த பாருங்கள் 18 முதல். அவள் கர்ப்பவதியானாள். ஆனால் அவளுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த யோசேப்போ அவள் கர்ப்பமானாள் என்பதை அறிந்தாள். அவள் கர்ப்பவதியானதோ பரிசுத்த ஆவியினால், அது அவனுக்கு தெரியாது. ஆனால் அவள் கர்ப்பவதியானதை கண்ட யோசேப்போ அவளை அவமானப்படுத்த விரும்பாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசித்துக் கொண்டிருந்தான். பாருங்கள், அதை
மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரம். அப்படி அவன் அதையோ அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அவளை எப்படியாவது இது எனக்கு அவமானத்தை கொண்டு வரும், எனக்கு நிந்தையை கொண்டு வரும், இவளை தள்ளிவிட வேண்டும் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையில் தேவன் செய்த காரியத்தை பாருங்கள். 19. அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்தும் மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனான யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருப்பதோ பரிசுத்த ஆவியினால் உண்டானது. யாரு மரியாள்? யார்? தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவள். நாம் ஒவ்வொருவரும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். தன்னால் தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவளை அந்த யோசேப்பு தள்ளிவிட யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அவனுடைய சிந்தையை தேவன் அறிந்தார். அவனுடைய சிந்தையை அறிந்த தேவன் உடனே ஒரு தூதனை அனுப்புகிறார். தேவதூதன் அங்கே வந்து யோசேப்பிடத்தில் எச்சரிக்கிறான். யோசேப்பே, மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, அவளுக்குள் உற்பத்தியாக இருப்பதோ பரிசுத்த ஆவியினால் உண்டானது. எதை காண்பிக்கிறது? கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு எதிராக, இதுதான் முக்கியமான காரியம், நமக்கு எதிராக நம்முடைய சத்துருக்களின் சிந்தையை கூட, நமக்கு எதிராக நம்முடைய சத்துருக்களின் தீமை செய்வதற்கு அவர் நினைக்கிற சிந்தையை கூட தேவன் அவன் அறிந்திருக்கிறார். அறிந்த தேவன் தூதர்களை அனுப்பி நம்மளை அந்த சிந்தையிலிருந்து, நம்மளை அந்த 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 அசுத்தமான சிந்தையிலிருந்து, அந்த நமக்கு வருகிற தீமையிலிருந்து அற்புதமாய் நம்மளை தேவன் விடுவிக்கிறார். நான் நினைக்கிறேன், இப்படி எவ்வளவா என் தேவன் என் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன், எனக்காக மறைந்திருந்து என்னை காத்துக்கொள்கிற தேவன், எனக்காக மறைந்திருந்து என்னையும் என் வீட்டாரையும் காத்துக்கொள்கிற தேவன், ஏற்ற காலத்தில் எனக்கு தீங்கு வரும்போது தேவ தூதனை அனுப்பி என்னை காத்துக்கொள்ளுவார், எங்களை காத்துக்கொள்வார் என்று நம்புவதுதான் மெய்யான விசுவாசம். அதுதான் நாம் தேவனுக்கு கொடுக்கிற மகிமை. நம்பிக்கையோடு இருப்போம். ஒரே ஒரு வாழ்க்கை. சங்கீத புத்தகம் 37ஆம் சங்கீதம். பாருங்கள், 37வது சங்கீதம் 12-13 வசனங்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய், அதாவது துன்மார்க்கன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பல்கடிக்கிறான். பார்த்தீங்களா? தேவனால் முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு துன்மார்க்கன், சத்ருவானவன் நமக்கு தீங்கு செய்யும்படி அவன் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். பார்த்தியா? யாரை பார்த்து? நீ யாருக்கு எதிராக நீ தீமை சிந்திக்கிறாய்? யாருக்கு எதிராக நீ கண்ணியை வைக்கிறாய்? யாருக்கு எதிராக அவன் பின்னால் குழியை தோண்டுகிறார்? தேவனோ அவனை பார்த்து எள்ளி நகைக்கிறார். ஏன்? தேவன் நம்மோடும் நம் வீட்டாரோடும் நம் உடைமைகளோடும் இரவும் பகலும் கரிசனமாயிருக்கிறார். மறந்து விடாதீர்கள். பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். விசுவாசிப்பது எளிதான காரியம், ஆனால் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்துக் கொள்வதுதான். அந்த விசுவாசத்தை நாம் அநேக நேரத்தில் அந்த விசுவாசத்தில் நம்மளை சாத்தான் சஞ்சலப்படுத்துவான். ஆகவே விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். விசுவாசத்தை காத்துக்கொள்கிற தேவன் மெய்யாகவே நான் சொல்கிறேன், சத்துருவை கொண்டு ஒரு நாளும் பயப்படவே மாட்டார். நமக்காக குழி தோண்டுகிற, நமக்காக தீமையான திட்டங்களை தீட்டுகிற அவனை பார்த்து தேவன் எள்ளி நகைக்கிறார். ஏனெனில் இதற்காக அவனுடைய அழிவோ நாள் எண்ணப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு தெரியும். நம்முடைய நாட்களோ நித்தியமாய் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே ஒரு நாளும் சத்துருவுக்கு பயப்படாதீர்கள். அவர்கள் வாயின் வார்த்தை அல்ல, செய்கை அல்ல, நினைத்து அவருடைய சிந்தையே தேவன் அறிந்திருக்கிறார். அதன்படி செயல்படுகிறார் தேவன்.
அதாவது சங்கீதம் 4வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பக்தி உள்ளவனை தேவன் தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். பக்தி உள்ளவனை தனக்கொன்று தெரிந்து கொள்கிற தேவன் தெரியுமா, அவனுடைய மரண வரையிலும் அவனை விட்டு விலகுவதே இல்லை. எந்த கண்ணியிலும் எந்த குழியிலும் தேவன் அவனை விழுவதற்கு அனுமதிப்பதே இல்லை. இது என்னுடைய சாட்சியை நான் சொல்லுகிறேன். நீங்கள் அது தேவனுடைய வாக்குத்தத்தை பாருங்கள். ஏசாயா புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். பார்த்தீங்களா? தாங்கினது மட்டுமல்ல, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நிறையாவது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இதோட எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் வேணும்! முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் யாருக்கு? தேவனால் கண்டுகொள்ளப்பட்டவர்களுக்கு, தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஏன் நாசியில் சுவாசமுள்ள மனுஷருக்கு, சத்துருக்களுக்கு பயப்பட வேண்டும்? ஏன் தேவன் அவனை உயிரோடு வைத்திருக்க? நினைத்து பாருங்கள். தீமை செய்கிறான், நினைத்திருந்தால் அவனை அழித்திருக்கிறான். ஏன் தேவனை உயிரோடு வைத்திருக்கிறான்? ஏன் தெரியுமா? அவனுடைய அழிவின் நாளோ எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே பயப்படாதீர்கள். தேவன் கரிசனம் உள்ள தேவன். இரவும் பகலுடைய கண்கள் நம் மீது நோக்கமாயிருக்கிறது. நாம் போகும் இடமெல்லாம் தேவன் அவருடைய தூதர்களை நம்மளை சுற்றிலும் கட்டளையிடுகிறார். அதை நாம் அனுபவமாகவே பார்க்கலாம். சங்கீத புத்தகம் உங்களுக்கு தெரியும். சங்கீத புத்தகம் 91வது சங்கீதம் 11-12 வசனங்கள் பாருங்கள். உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். பார்த்தீங்களா? வானமும் பூமி அழிந்தாலும் தேவனுடைய வார்த்தையின் ஒரு புள்ளி கூட மாறாது. அந்த விசுவாசத்தோடு நான் சொல்லுகிறேன். அடுத்த வசனத்தை பாருங்கள். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பார்த்தீங்களா? யாரு? தூதர்கள். அப்படி அவர்கள் செய்ததினால்தான் இன்று நாம் இங்கு ஜீவனோடு இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். அல்லது நாம் ஆண்டு போயிருப்போம். அந்த நாட்களை நாம் காணவில்லை. தேவன் மறைந்திருந்த நமக்காக செய்தார். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறந்து விடாதீர்கள். தேவனுடைய மிகப்பெரிய வாக்குத்தத்தம். நமக்கு அநேக பாடுகள் வருகிறது, சில கஷ்டங்களை தேவன் அனுமதிக்கிறார் நம்மை உடைத்து உருவாவதற்கு. ஆனாலும் தேவனுடைய இருதயத்தின் ஏக்கம் தெரியுமா? நமக்கு தெரியும். எரேமியா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கானதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பார்த்தீர்களா? அவர் நமக்காக தந்திருப்பதோ ஒரு நித்திய சமாதானம் உள்ள வாழ்க்கை. அதற்காகவே தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. ஞாபகம் இருக்கிறதா? நாம் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி எலியாவுடைய மிகப்பெரிய சத்ரு அகாபு ராஜா. அதை நாம் 1 ராஜாக்கள் 21 வாசிக்கிறோம். அவருடைய மனைவி எசபேல், கேள்விப்பட்டு தெரியும் நமக்கு. எசபேலுக்கு பயந்து அவன் ஒரு யோர்தான் ஆற்றங்கரையில் ஒரு இடத்தில் ஒழிந்திருக்கிறான். தேவன் என்ன செய்தான்? பல நாட்கள் ஒழிந்திருக்கிறான். அவனை போஷிப்பதற்காக ஒரு காகத்தை அனுப்பினார். பல நாட்கள் அவனை போஷித்தது. அதற்கு பிறகு தனக்கு சாப்பிடுவதற்கு உணவில்லாத ஒரு விதவையை ஆயத்தம் பண்ணினான். விதவை அங்கே சென்று அவன் போஜனம் கொடுக்கப்பட்டது. நினைத்து பாருங்கள்.
தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும், உண்பதிலும் உறங்குவதிலும் உடுப்பதிலும் சகல காரியங்களிலும் தேவன் எவ்வளவு ஆயத்தமாயிருக்கிறார் நினைத்து பாருங்கள். நீங்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். அதில் ஒரு தீர்க்கதரிசியுடைய புத்திரன், அது முதல் வசனத்தில் பார்க்க முடியும். தீர்க்கதரிசியுடைய புத்திரன் அவன் இறந்து விட்டான். அவனுக்கு மனைவியும் 2 பிள்ளைகளும் இருந்தார்கள். பழைய ஏற்பாடின்படி சாதாரணமாக நாம் அதிகமாக கடன் பட்டிருந்தோமானால் அந்த கடனுக்கு ஈடு இணையாக நாம் அதற்கு ஏற்ற செலவழி நம்மையே நாம் பிள்ளைகளை கூட பணயமாக கொடுக்க வேண்டி வரும். அதே போல அந்த புத்திரன், தீர்க்கதரிசியுடைய புத்திரன் கடன் பட்டிருந்தான். அவன் இறந்து விட்டான். அவருடைய மனைவியும் 2 பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய விதவையோ எப்பொழுது வேண்டுமானால் என் பிள்ளைகளை பணம் கொடுத்தவன் பணயமாக எடுத்துக்கொண்டு போக வருவான் என்ற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த தீர்க்கதரிசியின் புத்திரனோ அவன் தேவ பயம் எழுதப்பட்டு பாருங்கள், தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவ பயத்தோடு வாழ்கிறவன். எப்படி கடன் பட்டான் என்று தெரியல. எங்கேயாவது சில கண்ணியில் கூட மாட்டியிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த நீதிய அந்த தேவ பயத்தோடு வாழ்ந்த அந்த மனுஷன் நிமித்தம் அந்த மனைவியோடும் பிள்ளைகளோடும் கரிசனமாயிருந்தார். பாருங்கள் என்ன நடந்த. கடைசியில் அவர்களை போஷிப்பதற்கு ஒரு நாள் அங்கே ஒரு மனுஷன் வந்து அவருடைய கதவை தட்டுகிறான். திறக்கும் போதோ வல்லமையான தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி அங்கே நிற்கிறார். அவள் உள்ளே வந்து சேர அதிசயத்து நிமித்தம் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உண்டு புசித்து சந்தோஷமாயிருந்தார்கள். பார்த்தீர்களா? இதுதான் தேவன் செய்கிற காரியம். ஏற்ற காலத்தில் நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன் தேவ தூதர்களை அனுப்பி நம்மை போஷிக்கிற தேவன். எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் விசுவாசத்தோடே தேவன் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் தேவன் நம்மை கைவிடுவதே இல்லை. சில வேளை அநேக நேரத்தில் நாம் மனுஷனுடைய பார்வைக்கு நாம் மிக அற்பமாய் தென்படலாம். நாம் தேவனை மெய்யாகவே பற்றி கொண்டால் உலகத்தாருக்கு நாம் பைத்தியக்காரர்களாக இருப்ப விதத்தில் இருக்கிறது. நம்மை அற்பமாய் நடத்துவார்கள், நம்மை உதாசீனம் பண்ணுவார்கள். ஆனால் மெய்யாக சொல்லுகிறேன், தேவனுடைய பார்வைக்கு நாம் மேன்மையானவர்கள். தேவன் நம்மை விடுவதே இல்லை. இரவும் பகலும் அவர் நம்மை பற்றி நாம் வாசித்தோம். எரேமியா 29 நம்மை பற்றியும் நம்முடைய சமாதானத்துக்கு ஏதுவான வழிகளை பற்றியுமே ஆண்டவர் யோசித்துக் கொண்டே இருக்கிறார் இரவும் பகலும். சோர்ந்து போகாதீர்கள். சில பாடுகள் கஷ்டங்கள் வருகிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதில் மேன்மையான காரியமோ கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுமதித்து விட்டு தேவன் நம்மை விட்டு விலகுவதில்லை. நம்மோடு கூட அவரும் இருக்கிறார். அந்த தேவனை பற்றி கொள்ளுங்கள். ஒன்று சாமுவேல் 16ஆம் அதிகாரம். இங்கே பார்க்கிறோம், சவுல் ராஜா மனத்தாழ்மை நிமித்தம் இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அரியணையில் இருக்கிறான். அதற்கு பிறகு ஏற்ற நாள் ஒரு காலம் வந்தபொழுது அவன் மேட்டிமை அடைந்து அவனோ அரியணையிலிருந்து தள்ளப்பட்டான். ஓகே, உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், யாரிடம்? சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லெஹேமில் உள்ள ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவர் குமாரில் ஒருவனை நீ ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். பெத்லெஹேமில் ஈசா என்பவருடைய பிள்ளைகள் 8 பிள்ளைகள். அங்கே போய் அந்த பிள்ளைகளில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள்ள என்கிறார். நான் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அங்கே சென்ற பிறகு அந்த பிள்ளைகளில் ஒவ்வொருவனாக அவனுக்கு முன் அனுப்பப்படுகிறது. அனுப்பும் போதெல்லாம்
7ஆம் வசனத்தை பார்த்தீங்களா? முதல் மகன் வந்த உடனே ஆண்டவன் எச்சரிக்கிறார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்படி அவன் நிராகரிக்கிறான். அதற்கு பிறகு ஒவ்வொரு பிள்ளைகளாக அவனை கடந்து அனுப்பப்படுகிறார். பார்க்கும் போதெல்லாம் ஆண்டு சொல்லுகிறார், இதல்ல, நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை என்று 7 பிள்ளைகள் கடந்து போயாயிற்று. ஆனால் அவனுக்கு இருப்பதோ 8வது பிள்ளை. 7 பிள்ளைகளை நிராகரித்த பிறகும் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி, அந்த ஈசாய் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் எனக்கு இன்னும் 8வது பிள்ளை இருக்கார் என்று சொல்லவே இல்லை. ஆனால் சாமுவேல் கேட்கிறான் பாருங்கள், 11ஆம் வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டார். பார்த்தீங்களா? அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளைய ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். இவ்வளவுதானா என்று கேட்டவர் என்ன சொன்னான்? இன்னும் இளைய ஒருவன் இருக்கிறான், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். முக்கியம், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். இந்த மற்ற சகோதரெல்லாம் சவுலின் இராணுவத்தில் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறார்கள், படித்தவர்கள். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவனுடைய பார்வைக்கு, தன் தகப்பனுடைய பார்வைக்கு, ஈசாவின் பார்வைக்கு மிக மிக அற்பமாய் காணப்பட்டான். அவன் நினைத்ததெல்லாம் 7 பேரை நிராகரித்தார், இவன் ஆடு மேய்க்கிறவன், இவனையா ஆண்டவர் ராஜாவாக்க போகிறார் என்று அவனை பற்றி சொல்லவே இல்லை. ஆனா என்ன சொன்னான் சாமுவேல்? அவனை கொண்டு வா, அவனை அழைப்பினான். அவன் வந்த பிறகு ஆண்டவர் சொன்னார், இவன் தான் அபிஷேகம் பண்ண என்றார். ஏன் தெரியுமா? அதான் முக்கியம். எந்த வேலை செய்கிறோம் அதல்ல, எப்படிப்பட்ட பதவியில் இருக்கிறோம் அதல்ல, மிக மிக முக்கியமான காரியத்தை கவனியுங்கள். இந்த தாவீதோ மிகப்பெரிய அதிகமான படிப்பறிவு இல்லாதவன், மேன்மையான வேலை செய்யாதவன், சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். இவனோ வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கிற வேளையில் இசைக்கருவியை வைத்து இசைத்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தான். ஆண்டவருடைய கண்களுக்கு அவன் மேன்மையாக தெரிந்தான். ஆண்டவர் சொன்னான், இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நினைத்து பாருங்கள், உலகத்தில் நான் பார்க்கிற வேலையோ பதவியோ அதல்ல முக்கியம். எவன் ஒருவன் தேவனை தேடுகிறான், தீராத தாகத்தோடு எவன் ஒருவன் தேவனை துதிக்கிறான், அவனை ஆண்டவர் கண்டுகொள்ளுகிறார், அவனை ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உயர்த்துகிறார். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்னும் அதிகமாக நினைத்து பார்ப்போம். தேவன் எவ்வளவுகாய் நம்மை, பார்த்தீர்களா? தாய் நம்மை கைவிட்டாலும், தகப்பன் நம்மை அற்பமாய் நடத்தினாலும் தேவன் நம்மை கைவிடுவதில்லை. ஏனெனில் தாயும் தகப்பன் உங்கள் முகத்தை பார்க்கலாம், தேவன் உங்கள் இருதயத்தை பார்ப்பார். எவ்வளவுக்கு இருதயத்தில் தேவனுக்காக அனல் பற்றுகிறதோ அவ்வளவு தேவன் நம்மை முன்குறித்து தேவன் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துகிறார். ஞாபகம் இருக்கிறதா? லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அவர் கடைசியாக சிலுவை மரணம், கல்வாரி சிலுவையில் மரணத்துக்கு முன்னால் சீஷர்களோடு எங்கே அவர் சீஷர்களோடு எருசலேம் தேவாலயத்துக்கு போக வேண்டி இருந்தது. அது முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியம். அங்கே நடந்த ஒரு காரியத்தை பாருங்கள். அந்த நாட்கள் வந்தவுடனே லூக்கா 19ஆம் அதிகாரம் 29 முதல் ஆண்டவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் பொழுது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலமும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஒரு கழுதை குட்டி மனுஷனுடைய பார்வைக்கு மிக மிக அற்பமாய் தெரிகிறது. பார்த்தீங்களா? ரோட்டில் கழுதை குட்டி நீ கண்டுக்கவே மாட்டீங்க. அவ்வளோ அற்பமானது
தேவன் தனக்கென்று முன்குறித்து வைத்திருந்தார். அதை ஆண்டவருக்கு பயன்படும் நாள் வரை அதை ஒரு மனுஷன் அதன் மேல் உட்காரவே தேவன் அனுமதிக்கவே இல்லை. எதை காண்பிக்கிறது? நம்ம தேவனுக்கென்று முன்குறித்து நம்மை வைத்திருக்கிற தேவன், அதனுடைய தேவன் முன்குறிக்கப்பட்ட நாள் வரும் வரை எந்த மனுஷனும் நம்மை தொடவோ எப்படிப்பட்ட தீமை நம்ம அணுகவோ தேவன் நம்மை விடுவதே இல்லை. நமக்கு வருகிற எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலும் பாடுகளிலும் தேவன் மனதுருக்கமாயிருந்த தேவன் நம்மை காப்பாற்ற வல்லவர். நமக்கு வருகிற சகல பாடுகள், சகல கண்ணிகள், எல்லாவற்றிலும் சகல உபத்திரவங்கள் மறந்து விடாதீர்கள். நம்மோடு இருப்பவர் தேவன். நம்மோடு இருந்து நம்மோடே அவர் பயணிக்கிறார். நாம் கடந்து போகிற சகல பாடுகளிலும் உபத்திரவங்களின் நிந்தைகளும் நம்மோடு இருந்து நம்மோடு பயணித்து நம்மை விடுதலை ஆக்கிற தேவன். அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். மனுஷரை அல்ல, கரிசனம் உள்ள தேவன் எல்லாவற்றிலும் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் நம் உடைமைகளோடும் நம் வருங்காலத்தில் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நம்மோடு கரிசனமாயிருந்த நம்மை காக்கிற தேவன். ஆமேன்.